செலவினங்கள் தொடர்பான அமெரிக்கா நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மசோதாவுக்கு உறுப்பினர்கள் ஒப்புதல் அளிக்காததால் அந்நாட்டு நிர்வாகம் முடங்கியிருக்கு. செலவினங்கள் தொடர்பான மசோதாவை அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்து ஒப்புதல் பெற்றால்தான் அடுத்த ஆண்டுக்கான அரசின் செலவினங்களுக்கு நிதி அங்கீகரிக்கப்படும் என்பது அமெரிக்காவில் வழக்கமான நடவடிக்கையாக இருந்து வருது. இந்த சூழல்ல செனட் சபையில் தற்காலிக நீதி மசோதாவுக்கு ஆதரவாக 55% ஓட்டுகளும் எதிராக 45% ஓட்டுகளும் பதிவாகியிருக்கு. ஒரு மசோதா நிறைவேற 60% ஓட்டுகள் தேவை என்கிற நிலையில எதிர்க்கட்சியான ஜனநாயக கட்சியை சேர்ந்த உறுப்பினர்கள் மசோதாவுக்கு எதிராக ஓட்டளித்துள்ள நிலையில அமெரிக்க அரசு நிர்வாகம் முடங்கியிருக்கு. தற்காலிக நிதி மசோதாவை நிறைவேற்ற தவறியதை தொடர்ந்து 6 ஆண்டுகள்ல முதல் முறையாக அமெரிக்க அரசு அலுவலகங்களில் செயல்பாடுகள் முடங்கியிருக்கு. இது நாட்டை குழப்பங்களில் ஆழ்த்தியிருக்கு. இதனால அரசு ஊழியர்கள் 7,5 லட்சம் பேர் கடுமையான பாதிப்பை சந்திக்கும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க.